வீட்டுல கன்வின்ஸ் பண்ண முடியாம சூசைட் பண்ணாம இருப்பாங்கிறீங்களா? ஐ மீன் சூசைட் பண்ணி இதுக்கு வந்து நான் என்ன சொல்றது, இல்ல அப்ப பண்ணாவாச்சு இவன் வந்து இப்ப நான் ஆமா என்னாலதான் காரணம்னு சொல்லி அப்பவாச்சும் ஒருத்தனாவது ஆமாண்ட நீதான் காரணம் சொல்லி ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், யார் கேட்கறது? ப்ரோ அஸ்வின் ப்ரோ ஒரு விஷயம் நான் கேட்கிறேன், சொல்லுங்க. கரூர்ல 2 வயசு குழந்தை 1 வயசு குழந்தை செத்த போது இங்க இருக்கிறவன் எவனா கவலைப்பட்டானா? விஜய் ஃபேன்ஸ் ஒரு தேவடியா பையனும் கவலை ராம்குமார் எந்த தேவடியா. அப்புறம் அவனுக்கிட்ட போய் ஏங்க மிருகத்திட்ட போயிட்டு நீங்க போயிட்டு கருணை எதிர்பார்க்கறீங்க என்னங்க நீங்க? இல்ல ப்ரோ அப்பவாச்சும் இப்ப இருக்கிற இவனுங்களுக்காச்சும் மொத்தமா தெரியுமா? ஆமாண்டா இவன் சொன்னாலே இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு, என் புள்ள இந்த மாதிரி இவன் பேச்சு கேட்டு பார்த்து இந்த மாதிரி தான் ஆச்சு சூசைட் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்பவாச்சும் மீடியா இந்த பைத்தியார் எந்த பெத்தவனும் அம்மா நீ வந்து டிவிக்கு ஓட்டு போடு, அப்பா நீ டிவிக்கு ஓட்டு போடு இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லும் போது டப்புன்னு வாயில பொழிச்சுன்னு ஒரு போடுவாங்க. அது என்ன போடணும், பட் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மட்டும் என்னங்க அப்படியே அது நாளைக்கு தெருவில் போகும்போது எனக்கு அந்த கார் வேணும் வாங்கி கொடுனா உடனே பெத்தவங்க வாங்கி கொடுத்துருவீங்களா? ஆடி கார் போகுது வாங்கி கொடுத்துருவாங்களா? அப்படியே டெக்ஸ்லா கார் வாங்கி கொடுத்துருவாங்களாம்மா அவங்களாம்? அப்படியே எல்லாம் அப்படியே பறக்க அப்படியே வர்றது அப்படியே புள்ள பெற்றுக்கிறவங்க எல்லாம் அப்படியே அப்படியே இதுதான் அப்படியே குயின், அது அப்படியே இங்கிலாந்து குயின் ஆகுங்களா? அப்படியே கேட்ட உடனே எல்லாத்தையும் வாங்கி என் பிள்ளைக்கு எதா இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவேன், என் பொண்ணுக்கு நான் எதா இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவேன் அப்படியே அறுத்து தள்ளிடுவீங்க. அப்படியே ஒரு சாதாரண ஒரு சாக்லேட் ஒண்ணு கேக்குறாங்கன்னா வேணா இப்ப சாக்லேட் சாப்பிடக்கூடாது, இப்ப ஐஸ்கிரீம் கேக்குறாங்கன்னா இந்த நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. கண்டிக்க தெரியுது இல்ல? உனக்கு இந்த வயசுல அரசியல் ஒண்ணும் தெரியாது, வாயை மட்டும் கம்முன்னு இரு சொல்லணும். அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு நியாயமா லாஜிக்கலா யோசிக்கிற ஒரு பேரண்ட்ஸ் அதான் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு வயசு வரும்போது உனக்கு ஓட்டு வர்ற வயசு வரும்போது நீ யோசிச்சு போடு. எனக்கு ஓட்டு போடுற வயசு எனக்கு இருக்கு, நான் பாத்துக்கிறேன். அப்பங்காரன் சிகரெட் பிடிக்கிறான், அப்பா நீ சிகரெட் பிடிக்கிற எனக்கு கொடுப்பான்னு வந்து கேட்குமா? அப்பங்காரன் கொடுத்துருவானா? அவன் அப்பனா இருப்பான்? அவன் அப்பாப்பா நீ குடிக்கிற நானும் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு 10வது படிக்கிற பையன் போய் உட்காந்து அப்பாப்பா எனக்கு வந்து எனக்கு தண்ணி குடிக்கணும் எனக்கு கொடுத்துருவான் அவன்? அந்த அளவுக்கு அறிவு இல்லாம பெத்தவனா இருக்கிறான் இல்ல தமிழ்நாட்டுல இங்க புள்ள பெத்தவனா இல்ல அந்த அளவுக்கு அறிவு இல்லாமையா இருக்கிறான்? போட மாட்டாங்க தெரிஞ்சு, வாய்ப்பு இல்ல. அப்படி யோசிக்காத ஸ்பேஸ கேட்கக்கூடிய எங்க இந்த ஸ்பேஸ கீழே லிசன்ல கேட்கக்கூடியவங்க இல்ல இந்த யூடியூப்ல லைவா கேட்கறவங்க மனசாத்திர தொட்டு சொல்லு, உன் பொண்ணு உன் புள்ள உன்கிட்ட வந்து ஓட்டு போடணும் வந்து ஓட்டு போடுன்னு சொன்னா நீ ஓட்டு போட்டுரு? நீ கண்ணை முடிட்டு ஓட்டு போட்டுருவியா? உன் புள்ள சொல்லுது அப்பா அந்த கிணத்துல குச்சி விழலாம், அந்த மலையில இருந்து கீழே குச்சி விழலாம் வாப்பான்னு சொல்லி போட்டா மலையில இருந்து குச்சிரு? நீ அறிவு இல்ல சின்ன குழந்தைங்க தான் அப்பா அம்மா இந்த படத்துக்கு போறோம்னு நம்ம தான் அது 18 இல்ல யூ பாரேயா இல்ல யூவான்னு பார்த்து கூட்டு போவோம். இவன் என்ன அப்படியே மாத்தி விடுறான்? ப்ரோ எனக்கு தெரிஞ்சது மொத்தத்தையும் நார்மலைஸ் பண்றான் ப்ரோ. மொத்தத்துல சொல்ல போனா அது மட்டும்தான் உண்மை. இவன் பண்றதா சரி, உலகத்துலயும் இவன் மட்டும்தான் சரி. இதை தெரியாம என்ன பைத்தியத்தனமா அவன் சொல்றது எல்லாமே நம்பிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் கூட நம்பிட்டு இருக்காரு. ஏங்க அதெல்லாம் யாரு பிளம் ப்ரோ, அதெல்லாம் யாரும் நம்புறது இல்ல ப்ரோ. அது ஒரு 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 செட்டு, அது அப்படியே வீடியோ அடிக்கடி போட்டு மைண்ட்ல ஏத்துறாங்க, அவ்வளவுதான். ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த மாதிரி பாதி பேர் காசு கொடுத்து பாதி பேர் எல்லாம் வீடியோ போட வச்சிருக்காங்க. அந்த வினோத்னு ஒருத்தன் வந்து சொன்னானே வந்து பாரு இன்னைக்கு பாரு 6 மணிக்கு மேல இருக்குடா, 6 மணிக்கு மேல இருக்குடா, பிச்சு கடைசிடும்டா, ஊம்பி தள்ளிடுவோம்டா. யாராவது இந்த ஸ்பேஸ் ஃபேமிலியோட உட்காந்து கேட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, வேற வழி கிடையாது. இப்ப விட்டா நான் வேற எப்பயும் அந்த பையில அடி போட்டு புழக்க முடியாது. இதுல சென்சார்ல வெங்காயத்துல வெள்ளை போட்டு எல்லாத்தையும் ஓரமா போடும். இல்ல இது இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல எல்லாம் அவனுக்கு மரியாதைங்கிறதே கொடுக்க கூடாது. இதுக்கு மேல அவனுக்கு மரியாதைங்கிறது ஒரு கொடுக்க கூடாது. அவன் அடுத்தவங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய குழந்தைங்களை டார்கெட் பண்றான். எப்படி? அடுத்தவங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களை டார்கெட் பண்றான். நீ அலோவ் பண்ணுவியா? வெளியில ஒரு கடைக்கு கூட்டு போனாலும் இல்ல ஒரு மாலு கூட்டு போனாலும் முன்ன பின்ன தெரியாதவங்க நம்ம குழந்தைகிட்ட நெருங்கும் போது ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டே இருப்போம், மாண்டர் பண்ணுவோம். அவங்க உண்மையிலே கொஞ்சம் வராங்களா இல்ல வேற ஏதாவது தப்பான நோக்கத்துல வராங்க நம்ம கவனத்துல பார்க்க மாட்டோம். அந்த பார்வையில பாரு இவனை, இந்த புண்டாமாமா விஜய் அந்த பார்வையில பாரு, தப்பே கிடையாது. இது கொஞ்சம் மாதிரி வந்து வேற என்ன பண்ணுது?
கபிலன் ப்ரோ, ஏன்னா இந்த இதுக்கு டவுட் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க வீட்லயே ஒண்ணு நடந்திருக்கு. இங்க பாரு என்னன்னா இப்போ அசீம் ப்ரோ, உங்க வீட்ல சொல்லுங்க. எல்லார் வீட்லயும் சொல்றேன், எல்லாருக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க அன்பு அன்பு அரவணைப்போட தான் பாக்குறாங்க இல்லையா? ஆமா ப்ரோ. ஆனா அதே குழந்தை ஒரு தப்பு பண்ணுதுன்னா கண்டிக்கிறோம் இல்லையா? குழந்தைங்க தப்பு பண்ணாங்கன்னா ஒரு தடவை சொல்லுவோம், 2 தடவை சொல்லுவோம். அதையும் மீறி குழந்தை தப்பு பண்ணனா கன்னத்துல 2 போடு போட்டு, இல்ல முதுகுல 2 போடு போட்டு, இல்ல பட்டக்ஸ்ல 2 போடு போட்டோ, இதை பண்ணாத இது பண்ணக்கூடாதுன்னு கண்டிச்சு சொல்லுவோம் இல்லையா? இதான் பெத்தவங்க, இதான் வீட்டுல இருக்கிறவங்க குழந்தைங்கள ஹேண்டில் பண்ற விதம். இப்ப அந்த குழந்தை வந்து இல்ல நீ எவ்வளவு அடிச்சு அடம் பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிக்கும், அழுதுக்க. ஆனா ஒரு 5 நிமிஷம் அழுவுமா, ஒரு 10 நிமிஷம் அழுவுமா? குழந்தை தூங்கி எழுந்திருச்சுன்னா அதை மறந்துடும். குழந்தையோட குணமே அந்த நிமிஷம் வரைக்கும் தாங்க அது கேட்கும். கண்ணால் பாக்குறத ஆசைப்பட்டு அப்படி கேட்கும், நம்பும். ஐயோ கலரா இருக்கு, எனக்கு அது வேணும்னு. அது என்னதுன்னு கூட தெரியாது, அது என்னதுன்னு கூட தெரியாது, அது எதுக்கு யூஸ் ஆகும் கூட தெரியாது. ஆனா எனக்கு அது வேணும்பான்னு கேட்கும், அது எனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும். அப்பா அம்மா இருந்தா தெரியும். இங்க பாரு, இப்ப 2 வயசு குழந்தை வந்து 3 வயசு குழந்தை வந்து எனக்கு அந்த சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுன்னா, பார் சைக்கிள் மாதிரி நல்லா ஒரு 10 வயசு பையன் ஓட்டுற சைக்கிளை கேட்டுச்சுன்னா வாங்கி கொடுப்போமா? கிடையாது. ஏன்? உன் வயசுக்கு வரும்போது அந்த சைக்கிள் வாங்கி தரேன், இப்போதைக்கு சின்னதா ஒரு சைக்கிள் வாங்கி தரேன், இதை ஓட்டு, இந்த சைக்கிள் ஓட்டு, இதை ஓட்டிக்கணும்னா அதை ஓட்டும். அந்த மாதிரிதான் பெத்தவங்க. இத அவன் என்ன நினைக்கிறான்னா, குழந்தைங்க மூலமா உன்னை நான் அட்டாக் பண்ணுவேன்றான், உன்னை சென்டிமெண்டா அவன் அட்டாக் பண்ணுன்றான். முடிவு பண்ணிக்கங்க. சொல்லுங்க, பேசுங்க. ஏன்னா இல்ல இப்ப நான் சொன்ன ரீசன் என்ன இல்ல ப்ரோ, இப்ப நான் சொன்ன ரீசன் என்னன்னா, எங்க தெரிஞ்சவங்க வீட்டுல 2 பொண்ணுங்க. அதுல ஒரு அந்த பெரிய பொண்ணு வந்து இடையில சூசைட் பண்ணிக்கிட்டு. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல, அதை நான் போகவும் விரும்பல. இப்ப வந்து இந்த பொண்ணு என்னன்னா ரொம்ப அடம் பிடிக்கும். அதே மாதிரி இவனோட சரியா பயங்கரமான ஃபேன். எது பண்ணாலும் விஜய். வீட்டுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போனோன்னு பெரிய இவன் போட்டோ கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் அவங்க அப்பா. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லா பிரெயின் வாஷ், வீட்லயும் சரி அவங்க அப்பா பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ். யார் பண்ணா ரிசைட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு இடையில நான் கூட இருந்தேன், ஒரு இந்த வீட்டு நாய்க்குட்டி வேணும்னு சொல்லி கை அறுத்துக்கிட்டா ப்ரோ. இது நான் கண்ணால பார்த்தேன். இது ஒரு சின்ன நாய்க்குட்டி வேணும்னு சொல்லி ஒரு இது கையா எடுத்துக்கிட்டு இதை நான் கண்ணால பார்த்தேன். பட் இதே இது இவன் இந்த மாதிரி இவன் மாதிரி ஓப்பனா சொல்லும் போது அந்த பொண்ணு பண்ணாதுன்னு சொல்லி என்ன நிச்சயம்? அப்ப இதுக்கு இவன் தானே காரணம். இப்ப நான் ஒரு ட்வீட் போடுறேன், அவன் தான் ப்ரோ காரணம், அவன் தான் காரணம். அதேதான் ப்ரோ. நான் ஒரு ட்வீட் ஒன்று போடுறேன், இது ஸ்மால் லெட்டர்ல ஆரம்பிக்கலாமா இல்ல கேப்ஸ்ல போட்டுடலாமா? அசிம் ப்ரோ, போட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல அதை அனுப்பி விடுங்க ஜிப்சி, அப்படியே காப்பி பண்ணி எனக்கு. இல்ல கபிலம் ப்ரோ, அசிம் ப்ரோ, ஆக்சுவலா இவன் வந்து இல்ல நான் அதை ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த ஆக்சுவலா இவன் வந்து அரசியல்வாதிங்க மேல உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து இவன் வந்து கேள்விக்குறியா ஆக்கிட்டான். இப்ப இவன் மட்டும் ஒரு சீட்டு ஜெயிச்சான்னா கூட எந்த அரசியல்வாதியும் அடுத்தால நம்ம வந்து மக்கள் வந்து அவங்கள வந்து கொஸ்டின் கேட்க முடியாதுங்கிற லெவலுக்கு ஆக்கிட்டான் ஆக்சுவலா. ஏன்னா இவன் ஏதாவது ஒரு சீட்டு ஜெயிச்சான்னா கூட அந்த இடத்துல வந்து ஏன்டா இவ்வளவு பண்ணிட்டு ஒருத்தன் வந்து ஜெயிக்க வைப்பீங்கன்னா அப்புறம் நாங்க எதுக்குடா பண்ணணும்னு இன்னொருத்தன் கேட்க மாட்டானா? ஜிப்சி அதை ஹேஷ்டேக காப்பி பேஸ்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க ஜிப்சி, நான் வேற எடிட் நான் அப்லோட் பண்ணணும். இவரு ஒருத்தர் காப்பி பேஸ்ட் அந்த வேர்டிங்ஸ் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணி அனுப்புங்க எனக்கு, நான் பாத்துக்கிறேன். நீங்க பேசுங்க, அம்மா சொல்லிட்டேன். அதான் சொல்றேன், ஒரு அரசியல்வாதிங்க மேல உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டியே கேள்விக்குறி ஆக்கி விட்டான். மக்கள் வந்து கொஸ்டினே கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு இவன் மாத்தி விட்டுருவாங்கிறது தான் பிரச்சனை. இவனுக்கு வந்து போடுற ஒவ்வொரு ஓட்டும் அரசியல்வாதினா எப்படி வேணாலும் இருக்கலாம், மக்களே சந்திக்க வேண்டாம், ஆனா வந்து ஓட்டு வந்து போவாங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு மாத்தி விட்டுட்டு இருக்கான். அதுதான் நாளைக்கு இது வேற மாதிரி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் பை சான்ஸ் ஏதாவது இவன் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டான், நாளைக்கு இவன் மேல ஒரு பெரிய தப்பு வந்துருச்சு அப்படின்னா இதே ஸ்ட்ராட்டஜி நாளைக்கு இவன் அப்பயும் யூஸ் பண்ணுவான். குழந்தைங்களா நீங்க சொல்லுங்க, குழந்தைங்களா விஜய் மாமா மேல தப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? குழந்தைங்களா இந்த அப்பா அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க குழந்தைங்களான்னு கூட இவன் இறங்குவான். அந்த அளவுக்கு இறங்கக்கூடிய கேவலமான ஜென்மம் தான்.
இல்ல நம்ம மக்கள் வந்து குழந்தைங்க எல்லாம் மண்டையில 4 கொட்டு கொட்டிட்டு சரி சரிப்பா நான் அவங்க அண்ணனுக்கே ஓட்டு ப்ரோ போடுறேன்னு சொல்லிட்டு அது மாத்திதான் அது குத்துவாங்க. அது வேற அதெல்லாம் ரைட் விஷயம். ப்ரோ. பட் குடும்ப நிம்மதிங்கிறது ஒண்ணு கண்டிப்பா கெடும் ப்ரோ. அது உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி அடம் பிடிக்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் இல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன்னு அடம் போடும். இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும் ப்ரோ. அது வந்து பேரண்ட்ஸுக்கும் ஒரு விதத்துல தலைவலியில போய் முடியும், குழந்தைங்களுக்கும் ஒரு விதத்துல பெரிய ஒரு தலைவலியில போய் முடியும். இல்ல அது வந்து குழந்தைங்க தான் ப்ரோ நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து இவன் சொல்றதுக்கெல்லாம் குழந்தைங்களை ஆட விட்டுட்டு நம்ம வந்து அதுக்கும் ஆட முடியாது. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் யாரும் ஆட குழந்தைங்க மாட்டாங்க. தான் நம்ம கண்டிக்கணும். எனக்கு 2 பசங்க இருக்கு. 7 வயசுல என் பையன் இருக்கான். 6 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. சொன்னா போய் நான் போட்டு போறேன். நானும் இல்ல. ஒரு ஒரு நார்மலா திங்கிங் உள்ள பேரண்ட்ஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இவன் சும்மா. கரெக்ட். ஆனா கபிலன் ப்ரோ இந்த சொன்ன ரீல்ஸ் மாதிரி பைத்தியம் ஒரு இருக்கும். ஒரு கொஞ்சம் ஐஸ்கிரீம் ரீல்ஸ் பைத்தியம் கேக்குது, இருக்கும் தல. குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். ஐஸ்கிரீம் கேக்குது அப்படின்னா நம்ம வாங்கி கொடுத்துருவோமா? அது 4 போடு உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஐஸ்கிரீம் கேட்டா என்ன பண்றது? அந்த ஐஸ்கிரீம் மாதிரி தான். கம்பேரிசன் இல்ல, அவன் பார்த்துட்டு சரக்கு கேக்குது, டிவில நல்லா கவர்ச்சியா இருக்கு, நிறைய விளம்பரம் வருது, என் ஃப்ரெண்டு வீட்டு அப்பா வீட்டுலாம் அடிக்கிறாரு பார்த்தேன், எனக்கு வாங்கி கொடுன்னு ஆசையா கேக்குது. குழந்தை ஆசையா கேக்குதுன்னு எடுத்து 4 மடக்கு ஊத்தி விடுவோங்க. அந்த கம்பேரிசன் இது. உண்மைதான் ஒயிட் பேர் ப்ரோ, உண்மைதான். ஆக்சுவலா இவன் வந்து அந்த கணக்கை தான் பண்ணிட்டு இருக்கான். விஷத்தை அந்த தான் அறிவு குடிங்க மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி சமூக சொல்லிட்டு இருக்கான். இதுபடி தெரியணுன்றதுக்காக 18 வயசு வரை லிமிட் வச்சிருக்காங்க. ஆமா. இப்ப நீ வந்து டிசிஷன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு மைனர் கிட்ட ஒரு குழந்தை கிட்ட போய் கொடுத்தனா, அது நாளைக்கு வா இங்க இருந்து குதிக்கலாம்னு சொல்லணும். குதிச்சிருந்துமா குடும்பத்தோட? என்னடா பேசுற நீ? உனக்குதான் அறிவு வளரல. உன்னை செலக்ட் பண்றது வந்து நீ யாருக்கிட்ட கொடுக்குற? குழந்தைங்களை ஏமாத்துறது பாக்குறதே தவிர ஏதாவது ஒரு அறிவான விஷயத்த சொல்லி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும். அப்படி சொல்லதான் அவன்கிட்ட எதுவுமே இல்லை. அறிவா சொல்றதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்கு சொல்லுங்க? அறிவா என்ன சொல்லியிருக்காங்க? திருவிழா போய் ஏதாவது குழந்தை ஏமாந்த தூக்கின்னு போயிடுற மாதிரி நீ எது ஏமாந்தவங்க கிட்ட போய் நின்று பேசி நடக்கிறது. எல்லா மதமும் சம்மதான்னு சொல்றான் மூதேவி. திருப்பரங்குன்றம் பிரச்சனையிலையும் ஒரு வாயம் திறக்கல. அங்க கிறிஸ்துமஸ் அப்போ ஒரிசால போட்டு அந்த அடி அடிச்சானுங்க, அப்பவும் ஒரு வாயம் திறக்கல. பாஜக நீ வந்து டீலிமிட்டேஷன் பத்தி பேசி அடிக்க வேண்டியதானே? இன்னைக்கு தான் எல்லாரும் பில் பாஸ் பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு, சொல்ல வேண்டியதானே? என்னன்னே தெரியாது அவனுக்கு. கண்டிப்பா சொல்றேன். நான் வந்தேன்னா நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? அது வந்தனா நான் வந்து அது வர விட மாட்டேங்க, நானும் வந்து இது பண்ணுவேன்னு சொல்ல வேண்டியதானே? அவங்க பேர் இல்ல, அதான் எப்ப கடைசியா சென்சஸ் எடுத்தாங்க, ஏன் அதை வேணாம்னு சொல்றாங்க, எதுவுமே தெரியாது. இல்லங்க. அது வந்து இப்போ சாதாரண ஆளுங்களுக்கு வரைக்கும் அது போய் நல்ல ரீச் ஆயிருக்கு. இவங்க அதுக்காக குரல் கொடுத்தாங்க, அவங்க போயிட்டு அது ஃபெயில் ஆயிடுச்சு. அந்த மசோதா ஃபெயில் ஆயிடுச்சு. நீ வந்து அது வந்து அவங்களுக்கு தெரியும், பிஜேபிக்கு ஆடி தெரியும் ஃபெயில் ஆக போற மசோதான்னு தெரிஞ்சுதான் பண்ணாங்க. அது ஒரு ஸ்டண்ட்டுக்கு தான் பண்ணாங்க அவங்க. அவங்களுக்கு தெரியும் 1/3 ஆஃப் ஓட்டு வேணும், எப்படி பாசிபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு தெரியும், வாய்ப்பே கிடையாதுன்னு தெரிஞ்சுதான் இறக்குனாங்க அதை. ஒரு நிமிஷம் அதுக்கு மசகுட்டி கொஞ்சம் மைக்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. புதுசா யாராவது மைக் கேட்டாங்கன்னா கொடுங்க. பிஜேபி தெரிஞ்சு இறக்குனாங்க. ஆனா தெரியல. அதான் எடுக்கிறேன்னா நீ அதை சொல்லணும். இப்ப நான் வந்து வரேங்க, இந்த மாதிரி ஒரு மசோதா வந்து முயற்சி பண்றாங்க, நான் வரும்போது வந்தாலும் நான் அதை எதிர்ப்பேங்க, அது நான் உறுதி தரேன், அந்த மாதிரி நீ வந்து பேசணும்ல. நீ வந்து பாஜக சம்பந்தமான பிரச்சனைகளே பேசல. வந்து எதுவுமே பேசலையே. நான் வரும்போது ஒன்னே ஒண்ணுதான், வழியோட வந்திருக்கேன், வழியோட வந்திருக்கேன், வழியோட வந்திருக்கேன், தைலம் தலையிட்டு உட்காரு ஃபர்ஸ்ட் ரோல போயிட்டு. அது மட்டும் பேசி இப்ப கூட அதுதான் முடிச்சான், வழியோட வந்திருக்கேன். அதான் வலி வந்து மக்கள் வந்து கீழே நிக்கிறான் பாரு, அவன் வந்து அவனோட வலி வந்து அதிகமான வலி. அவன்கிட்ட போய் நேற்று வீடியோ பாத்தீங்களா? எத்தனை பேர் மயக்கம் போட்டாங்க, ஒரு பொண்ணு நசுங்கி நிக்கிறது, என்ன பண்ணு தேவை இருக்குதுங்க. அதை பத்தி பேச மாட்டாப்ல. அதான் இப்ப நீ வந்து மக்களோட வலியை பேசணுமே தவிர வழியில இருக்கவங்க கிட்ட போயிட்டு உன்னோட எனக்கு வலி அதிகம் தெரியுமா அப்படின்னு. அவன் வழியில இருக்கான், 100 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல வச்சிருக்கான், அவன் வழியில இருக்கான் சொல்றேன். 100 கோடி ரூபாய் ஒரு டிவிக்கு அரசுன்னு ஒரு ஐடி கொடுத்துருக்கேன். என்ன ஃபாலோவர்ஸ், எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கு டிவிக்கு அரசு? ஆமா அது நினைக்கிறேன். சரி ஓகே விடுங்க. ஏய் மாறா மேல வாடா. கீழே உட்காந்து என்னடா உட்காந்து எட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்கிற? மாறா மேல வாடா, மேல வா. கேக்குதான் பேசுறது எல்லாருக்கும்? தெளிவா கேக்குது, தெளிவா கேக்குது. டிவிக்கு அரசு கேக்குதா?
டிவிக்கு அரசு கேக்குதா? பேசலனா ஏ அப்பா பேசலனா எதுக்கியா மைக்கு கேக்குற? அப்புறம் ஸ்பேஸ் பேசலனா வந்து பேசலண்ணா. ஏதாவது ஷேர் பண்ணிட்டு ஓடுவான்னு வைங்க அப்ப. கேதிக்கு போடுங்க. நமக்கு இதெல்லாம் நேரம் இல்ல. அக்கறை நான் என்ன சொல்றேன்னா, இவன் வந்து வெளிநாயகத்தன மாதிரி கடைசி நேரத்துல கத்திட்டு போனது பிரச்சனை இல்ல. நான் பொதுவா மக்கள்கிட்ட வந்து இங்க கவனிக்கிறவங்களுக்கும் சரி, இது ரெக்கார்டிங் ஸ்பேஸ யாரு கேட்டாலும் சரி, உங்களுக்கு யார் கன்வீனியன்ட்டா இருக்காங்க, நீங்க கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்து இதுவரைக்கும் வேலை செஞ்சிருக்காங்க, இனிமேல் யாரு செய்வாங்கங்கிறத பார்த்து ஓட்டு போடுங்க. இந்த சின்ன பிள்ளைகள் நம்பி நம்ம ஓட்டு போடணுமா அப்படிங்கிறதே தக்குரி பசங்களை நம்பி ஓட்டு போடுறதுமா சிந்திச்சுக்குங்க. ஏன்னா கடைசியில யாரும் பேசுறதுக்கு வழி இல்லைங்கிற நேரத்துல கடைசியில எல்லாருக்கு மேலே வன்மத்தை கொட்டிட்டு போன இவனுடைய கீழ்த்தனமான அரசியலை இதுல இருந்தாவது தெரிஞ்சுக்குங்க. யாரு உங்களுக்கு வேலை செய்வாங்க, உங்க ஏரியாவுல நீங்க உதவின்னு கேட்டா யாரு செய்வாங்கன்னு பாருங்க. இவனை எல்லாம் போய் பார்க்க முடியாது. இவன் கட்சியில இருக்கிற எவனையும் போய் நீங்க பார்க்க முடியாது. நாளைக்கு தேர்தலில் ஜெயிச்சுட்டா இதை விட ரொம்ப கேவலமா உங்களை ட்ரீட் பண்ணுவாங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. அது மட்டும்தான் நான் சொல்ல விரும்புறேன். இன்னும் 237 பேருக்கு அவங்க அண்ணன் தான் போய் உட்காந்துருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த தொகுதிக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அது யாருன்னே அந்த ஏரியாக்காரங்க தெரிய மாட்டேங்குது. எனக்கு இந்த ரிசல்ட் 24ஆம் தேதியே வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு வாரத்துக்கு இவங்க வேற நாங்க தான் முதலமைச்சர் சொல்லிட்டு திரிவாங்க. கபிலம் ப்ரோ, இப்ப எல்லா நடிகரோட இது சொல்றலையும் அந்த இவன் கட்சி துண்டை போட்டு எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கானுங்க. புரியல என்னது? இது எல்லா நடிகரை மத்த ரஜினி, அஜித் இவங்களோட இதுல எல்லாமே தோல்ல வந்து இவனோட கட்சி துண்டு போட்டிருக்க மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்கானுங்க. வெயிட் பண்ணுங்க, நான் விஜய் ஜட்டி பிராவோட உட்கார வைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இந்த எடிட் எல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லி நான் நிப்பாட்டி வச்சாரு. யார் தெரியுங்களா? அது அந்த கோர்ஸ்ல உட்காந்துருக்காருல ஜிப்சி. இந்த எடிட்லாம் பண்ண வேணாப்பா, போதும் கவில நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லி இவர் தானே நிப்பாட்டி வச்சார். நான் அந்த முட்டை பஞ்சாயத்துக்கு அப்புறம் மறுபடியும் உள்ள வந்து நான் முதல்ல ஜட்டி பிராவோட தான் அவனை நான் லேடிஸ் இன்னர் வியர் விதவிதமா இருக்கும். இந்த வெளிநாட்டு படங்கள்லாம் இருக்கும் 90ஸ்ல 80ஸ்ல. இப்போ 2K எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி பிக்னில மைக்ரோ பிக்னில அவனை உட்கார வைக்கிறனால மட்டும் பாருங்க. வெயிட் பண்ணுங்க, இது பிரச்சாரம் முடிஞ்சிச்சுல. ஐயா போட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் தலைவர் தான். இது நான் காலையில எக்ஸ்பீரியை பார்த்தேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்பீரியா நான் ஜட்டியோட உட்கார வைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. தாய் மசாஜ்ல எக்ஸ்பீரி வந்து தாய் மசாஜ் பண்ண போறான் விஜய்க்கு. வெயிட் பண்ணுங்க. அவனுங்களை எப்படி அடிச்சா அவனுங்களை ட்ரிகர் ஆவானுங்க நல்லா எனக்கு தெரியும். தலைவர் ரசிகனுக்கு ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிட்டே இருக்காப்ல. நான் குடுக்குறேன், நான் அப்ரூவ் ஆக மாட்டேங்குது. எத்தனை ஸ்லாட் இருக்கு? 1 2 ஓபன் ஸ்லாட் இருக்கு. 6 7 இருக்கே. ஸ்லாட் இருக்கே, கொடுங்க. ஸ்லாட்ல நிறைய இருக்கே, கொடுங்க. 3 எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 பேர். நீங்க ஏன் கபிலம் ப்ரோ, நீங்க ஏன் அவனை எக்ஸ்பீரிய போடுறீங்க? த்ரிஷாவை போடுங்க, அப்பதான் ட்ரிகர் ஆகி சாவானுங்க. நான் விஜயை தொட்டா மட்டும்தான், விஜயையும் இல்ல எக்ஸ்பீரிய தொட்டா மட்டும்தான் அவன் ட்ரிகர் ஆவான். வேற யாரை தொட்டாலும் அவன் ட்ரிகர் ஆக மாட்டான். என்னைக்காவது இப்ப நீங்க நல்லா பாத்துறீங்களா, எக்ஸ்பீரி ஆத்தால போட்டு அப்படி கிழிங்கிச்சானுங்க ஆன்லைன்ல. எங்கேயாச்சும் அவன் ட்ரிகர் ஆனானா பாருங்க, ட்ரிகர் ஆக மாட்டான். அவன் போட்டோவை குரங்கு கூட, மனித குரங்கு கூட நீங்க அட்டாச் பண்ணி போடுங்களேன், உடனே ரிப்போர்ட் அடிப்பான் குரூப்ல சொல்லி. ரெண்டாவது விஜய் மனித குரங்கு மாதிரி தான் இருக்கா. ரெண்டாவது விஜய நீங்க வந்து பிக்னில உட்கார வைங்களேன், ட்ரிகர் ஆவான். இவனும் த்ரில்லரும் ஒண்ணு. த்ரில்லர்லாம் லெஃப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணேன். அந்த நாய் ஓடி போச்சு பெங்களூருக்கு. த்ரில்லர் யாருன்னு தெரியுமா? யாருக்கா ஞாபகம் இருக்கா த்ரில்லர் யாருன்னு? இப்ப இருக்க பசங்க தெரியும். பழைய ஆளுங்க ஞாபகம் இருக்கும். பழைய ஆளுதான். அத கடைசியா வழி அனுப்பி வச்சது நான் தான். இவனும் அவனும் ஒண்ணு. தளபதி ரிஷன் ஒருத்தர் தான். யாருக்கிட்டே நம்ம ஆளுகிட்ட தானே ஜிப்சி வந்து கமெண்ட் பண்ணான். அவன் தளபதி த்ரில்லர்லாம் அடிக்கும்போது உங்க ஸ்பேஸ் வந்து நான் ஐடியா பாக் பண்ண டெய்லி நைட் தூங்குங்க அந்த டைம்லாம். அப்பெல்லாம் அதுக்கப்புறம் நீங்க சாந்தா பண்ணிட்டீங்க. அப்பெல்லாம் ஃபுல் ஃபைட்டா இருக்குமா, சண்டை செமையா போயிட்டு இருக்கும். வந்து ஐடியா போட்டா 10 பட்சம் செம்ம தூக்கம் வரும். நைட் எல்லாம் அடி டமால் டிமில் வரும். ஏன் வேற ஐடியில வருவேன் நான். அப்போ
ஆரம்ப தளபதி காலகட்டத்துல. தளபதி ரிஷி, இவன் ஆமா, த்ரில்லரு, இந்த ஆமா. ராம்குமார் 3 பேர் தான் விட்டு பொழப்பான். அப்ப எப்படி நடக்கும்? கடைசி சம்டைம்ஸ் அங்க அந்த டைம்ஸ் பாஸ் பேசும்போது அங்க சொல்லுவானுங்க, "ஏய் அங்க சண்டை போயிட்டு இருக்கு" அப்படின்னுவானுங்க. அப்படியே கூட்டம் அங்கிருந்து கிளம்பி இங்க வரும். அப்படியே ஐடியா பார்க் பண்ணிட்டு அப்படியே தூங்க வேண்டியதுதான். ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் போய் ஆமா, சண்டை. ஆமா. இல்ல சாதாரணமா அவன் வரும்போது சொல்லுவானுங்க, அங்க "ஏய் கபிலன் ஸ்பேஸ்ல சண்டை நடக்குதுடா, அடி நடக்குதா" அப்படின்னுவானுங்க. ஓ அப்படியா? அப்படின்னு டக்குன்னு தேடி தேடி அப்படி என்ன இவங்க தெரியாட்டிலும் அவங்க தேடி வர்றதா உள்ள. அவனெல்லாம் டிஎல்ல அவங்க ஒண்ணு போடுவாங்க. எங்க தெரியுமா உச்சமா போச்சு? அவன் ட்வீட்ல அங்க தலைவர் வாக்கிங் போனாரு. ஒரு ஷார்ட்ஸ் போட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு இல்ல. இது இப்ப இல்ல. ஆ, ம், ஏதோ ஒண்ணு போட்டு நக்கல் பண்ணான். நான் என்ன பண்ணிட்டேன், விஜய் வந்து இந்த பிகில் படத்துல சொட்டையா உட்காந்துருப்பான் தெரியுமா? மொட்டையா. அதுல மொட்டை அடிச்சு அவனுக்கு நாமம் போட்டு உட்கார வச்ச மாதிரி நான் ஒண்ணு எடிட். அப்பலாம் ஏஐலாம் கிடையாது. போட்டு நான் இங்க பதிலுக்கு போட்டேன். பதிலுக்கு அவன் அங்க போடுறான். பதிலுக்கு நான் இங்க போட்டேன். கோட்டுவிட்டா போயின்னே இருக்கு. டிஎல்ல இந்த பக்கம் அவன் போட நான் போட இப்படியே ஓடிட்டே இருக்கு. நடுவுல பஞ்சாயத்து பண்ண ஒரு மியூச்சுவல் ஒரு 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 பையன் வந்தான். அந்த பையன் எனக்கு தெரியும். அவன் வல்லூர் தான் அந்த பையன். நான் 2 பேரும் நிப்பாட்டுங்க நான். டேய் என்கிட்ட சொல்லாத அது அவன்கிட்ட சொல்லு. நீ ரஜினியை தொட்ட நான் பச்சை பச்சை தான் அடிப்பேன். குச்சமே இல்லாம பச்சை பச்சை அவனை வேணும்னா அவனை பானை மேஜில கூட போட்டு வச்சு உட்கார வச்சிருவேன்டா அப்படின்ட்டு. அப்புறம் அவன் நிறுத்தினான். அதுக்கப்புறம் தான் நான் நிறுத்தினேன். அவனும் ஒரு ஆளு புண்டையே கிடையாதுங்க. அவனும் ஓட்டாங்க அவன். அவன் ஈச்ச பார்த்து தளபதி ரிஷி ஏதோ பிட் அடிக்கிட்ட சமீபத்துல தான் ஏதோ ஒரு நம்ம ஆளுகிட்ட தான் ஜிப்சி. நம்ம குரூப்ல இருக்கிற ஆள்கிட்ட தான் ஏதோ ரிப்ளை பண்ணான். நான் கமெண்ட்ல அவன் உங்கள்கிட்ட தானே ஜிப்சி வந்து தளபதி ரிஷி ரிப்ளை பண்ணான். உங்கள்கிட்ட தான். ஆமா, ஆமா. நான் அப்பதான் கமெண்ட்ல வந்தேன். நீ யாரு என்ன ஏது எல்லா வெங்காயமும் ஸ்கிரீன்ஷாட் முதற்கொண்டு எடுத்து வச்சிருக்கிறேன் சேஃபா. உனக்கு கல்யாணம் ஆன நாள் நீ எந்த பொண்ணை கல்யாணம் பண்ண எல்லா வெங்காயமும் தெரியும் எனக்கு. ஒழுங்கா அந்த பக்கம் ஃபேன் ஃபைட் இல்லாம அந்த பக்கம் ஓடணும்னா அப்படியே ஓடி போயிடு. இந்த பக்கம் ரஜினி பக்கம் வண்டி திரும்பினுச்சு. நீ போட்ட ட்வீட்டையே கோட் பண்ணுவேன். ஏறி மிதிப்பானுங்க வந்து தளபதி ரிஷிய. அவன்லாம் ஒரு காலத்துல எக்ஸ்பிரி மாதிரி சுத்திட்டு இருந்தவங்க. அவன் இச்சு த்ரில்லர்லாம் இந்த த்ரில்லர்லாம் ஒரு காலத்துல எக்ஸ்பிரி மாதிரி சுத்திட்டு இருந்தானுங்க. கடைசியா இருக்கிற பீஸ் தான் எக்ஸ்பிரி. இதுதான் இருக்குல்ல அட்டு பீஸ் அவனுங்க குரூப்லயே. அவன்லாம் ஒரு ஆளு மயிறு. அதனாலதான் எக்ஸ்பிரி டார்கெட் பண்ணுவான். அவன் தான் ஈஸியா ட்ரிகர் இல்ல ஆயிடுவான். கபிலன் எக்ஸ்பீரியோ நாளுக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டான், போயிடுவான். முடியாது, அவன் இதோட அவன் போயிடுவான் ஜிப்சி. முடியாது, இதுக்கு மேல அவன் ஒரு முடியாது, போயிடுவான். அவன் அந்த ஐடி எல்லாத்தையும் அவன் இந்த ஐடி வித்துருவான். வித்துட்டு அவன் மட்டும் போயிடுவான். வேற ஐடியில வருவானுங்க. இப்ப விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பீங்க, சோசியல் மீடியா அவமானம் தாங்க முடியாம எல்லாம் தற்கொலை பண்ணிப்பானுங்க. சில பேர் ட்விட்டர் விட்டு போயிடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க. மார்க் மை வேர்டு. போயிட்டு ஒரு மாசம் கேப் எடுத்து வேற ஒரு ஐடியில வருவானுங்க. வேற ஒரு ஃபேன் பேஸ்ல வருவானுங்க. ஆனா அவனுங்க செய்கிற ஒரு தப்பு என்ன தெரியுங்களா? என்ன ஆனாலும் அவனுங்க இந்த வாளு வெளியில வந்துரும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அவனுக்கு பதிலே என்னன்னா ரஜினி ஃபேன்ஸையும் அஜித் ஃபேன்ஸையும் பழி வாங்குறது அவனுக்கு வேலை. மிஞ்சி போனா என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? ரஜினி ஃபேன்ஸையும் அஜித் ஃபேன்ஸையும் சண்டை போடுறதுக்கு என்னென்ன வேலையை பார்க்கணுமோ அத்தனை வேலையும் பார்ப்பான். எழுதி வச்சுக்க. எழுதி வச்சுக்க. அவன் இது வரைக்கும் முக்குன்னு முக்குறான். முட்டி போட்டு கூட நக்குறான். முடியல. என்ன பொண்டாட்டியை கூட கூட்டு இல்ல குரு மாதிரி சொல்றீங்க கபிலம் ப்ரோ, அப்படிதானே? பொண்டாட்டியே போட்டு பச்சையா திட்டினவனுங்க. அவனுங்க வரலாறே அப்படிதானே. தான் நல்லா இல்லைன்னா தன்னை சுத்தி இருக்கிற எவனுமே நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற மானங்கட்ட எண்ணம் உள்ளவனுங்க தானே விஜய் ஃபேன்ஸ். எக்யூரேட்லி அதான். இல்ல ஜிப்சி ப்ரோ அப்பதான் டேய் நீ இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல குடும்பத்தையே இழுத்து விட்டுருவா அப்படின்னு. அதே மாதிரி அக்கா அக்கா புருஷன் வந்து இப்படி பண்றாரு, இது இந்த ஃபேனு அப்படிங்கிறான். ரஜினி ஃபேனு இவங்க வீட்டுல எல்லாம் கமல் ஃபேனு சூர்யா ஃபேன் இருக்க மாட்டாங்க. ஒண்ணு அஜித் ஃபேனா இருப்பாங்க, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா ரஜினி ஃபேனா இருப்பாங்க. வேற யார் ஃபேனாவும் இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம். விஜய் திட்டுனா கடைசி வரைக்கும் திட்ட மாட்டேங்க. முடியாது. முன்னாடி திட்டம்லாம் இப்ப திட்ட பண்ணலாம், அவனுக்கு வராதான். ஜிப்சி இப்ப ராம்குமாரோட ட்வீட்டை கோட் பண்றேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. ஓகே ஓகே. தலைவர் ரசிகன் ப்ரோ, உங்களுக்கு அப்பையில இருந்து அக்செப்ட் பண்றேன். ஆனா உள்ள வர மாட்டேங்குது. நீங்க வெளியே போயிட்டு உள்ள வாங்க. காலையில இருந்து நானும் பண்றேன், வர மாட்டேங்குது. ஓகே அவன் டெலிட் பண்ணுவான் ஜிப்சி, அவன் டெலிட் பண்ணுவான். அதனால நான் கோட் பண்ணி போட்டுறேன். எதுக்கும் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த கம்யூனிட்டி பையன் இதை லிசன் பண்ணாலும் லிசன் பண்ணுவான். இது
ஆமா. அது என்னவோ ரைட்டு தான். அந்த வாது மட்டும் அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் லைட்டா எட்டி படுத்துருது. என்னதான் ஆக்டிங் போட்டு உள்ள இல்ல வந்தாலும் அவன் அவ்வளவு நேரம் நம்ம தான் தலைஃபேன் சொன்னான் சரியா, டக்குன்னு இவர் ஏதோ ஃபேமிலி கிட்ட உடனே தலைவர் பொண்ணுகிட்ட போயிட்டான் பாத்தீங்களா, அதுதான் கன்ஃபர்மேஷன். இது நம்மளுக்கு தெரியும், பட் கீழே இருக்கிறவங்க பார்க்கும்போது என்ன இவனுங்க எல்லாரும் எப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்கல்ல. அப்போ டெய்லி ஸ்பேஸ் கேட்கறவங்களுக்கு தெரியும், ஓகே விஜய் ஃபேன்ஸ் தான் கரெக்டா அங்கதான் போய் நிப்பானுங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கன்ஃபர்மேஷன். இந்த கெமிஸ்ட்ரியில கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அதான் லாஸ்ட். அந்த டெஸ்ட் பண்ணிட வேண்டியதான். ஏப்பா அஜித் ஃபேன்ஸ், இப்போ ஒரு ட்வீட் பண்றேன், நல்லா பாத்துங்க. ஆல்ரெடி அந்த ஸ்கிரீன்ஷாட் ஓடிட்டு இருக்கு. நீங்க வந்து ட்விட்டர் ரீட்வீட் பண்றீங்க கரெக்ட்டா? இல்ல, இப்போ இது புதுசு. இது புதுசு. ஓகே ஓகே ஓகே. பண்ணிட்டு சொல்லுங்க. பண்றேன்னா இல்ல உடனே அங்க போய் நானே இப்போ உங்க டீலர் நின்று வரேன் எவ்வளவு நேரம். இந்த பண்ணிட்டேன் ட்வீட் போட்டேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க, டக்குன்னு அதை கோட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. அடுத்தது இன்னொன்னு பண்ணிட்டேன். அன்றைக்கு தான் பண்றீங்க, ஹேஷ்டேக் போட்டு பண்ணி தொலைங்களேன். ஐயோ மறந்தே போயிட்டேன் ஜிப்சி. ஐயோ கடவுளே, சாரி ஜிப்சி. இனிமேல் பண்றேன். எப்பா என் ட்வீட் கமெண்ட்ல ஏதாவது அந்த ஹேஷ்டேக் போட்டு விட்டுருங்கப்பா.